ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறக்கே இப்போ ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குமோ, தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் இருக்குமோ, எப்படி பேசுவாங்க, அவங்க பிஹேவியர் எப்படி அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இல்லை ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பா, நம்ம எப்படி நம்ம லைஃப்பை கேரி ஆன் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. இதுக்கு என்னதான் பதிலாக இருக்கும்? எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குதே. உண்மையாலுமே இன்னைக்கு வந்து ஒரு சரியான நபரை நம்ம வாழ்க்கையில் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே, ஒரு ஜென்யூன் ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு வர்றது இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஃபியராக இருக்குது. நிறைய பேர் எங்களுக்கு ஆலோசனைக்கு வரவங்க திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நாங்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறது அதுதான், அக்கா எங்களால் நம்ப முடியல, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு திடீர்னு வந்து டிச் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு கோ த்ரூ பண்ணுற பிரேக்கப்பு, ஈவன் திருமணத்துக்கு அப்புறம் கூட அவங்க வந்து உண்மை இல்லாத தன்மைகள் கண்டுபிடிக்கிறது, தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு கமிட்மெண்ட் இல்லை, மேனிப்புலேஷன் இருக்குது. ஸோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இது வந்து மற்றவங்க சொல்லி நம்ம கேள்விப்படலாம், நம்ம கவனிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம வந்து ரொம்ப சில சில சைன்ஸ் சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு அது புரியும். ஸோ அதனால் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்க சூழ்நிலை கொஞ்சம் பழகி பேசி அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படின்னா ஒரு சரியான உறவு இல்லை. ஏன்னா சில பேர் இப்போ வந்து இந்த நார்சிசிஸ்டிக், அதாவது செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நபரோட நம்ம இருக்கும்போது ட்ரெயின் ஆயிடுவோம். அவங்களோட இருந்துட்டு வரும்போது, அதாவது நம்மளோட பார்ட்னரோட நம்ம இருந்துட்டு வரும்போது நம்ம சந்தோஷமாக வரணும், பப்ளியாக வரணும், எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணணும், திரும்ப எப்போ பார்ப்போம் அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து ட்ரெயின் ஆகுறோம் அப்படின்றா, அப்புறம் ஹார்ம் பண்ணுறாங்க, இல்லை வந்து நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. காட்ஸ் பர்பஸை செய்ய விடாமல், நீங்கள் ஒரு நல்ல ஊழியர் செஞ்சுட்ருப்பீங்க, நீங்கள் நல்ல ஒரு பெரிய ட்ரீம் பர்சியூ பண்ணிகிட்ருப்பீங்க, உங்கள் கெரியரில் எப்படிலாம் போகணுன்னு, இல்லை வேணாம் அதெல்லாம் வேண்டான்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காரியம் எல்லாம் வந்து இந்த பர்சன் செய்வாங்க. ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ட்ராமா இருக்கும், நிறைய சண்டை இருக்கும், நிறைய பொய் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி அந்த இப்போ உண்மையை கண்டுபிடிச்சி கேட்கும்போது ஒரு பெரிய ட்ராமா. அவங்க வந்து சில டைம் கையை கிழிச்சிப்பாங்க, இல்லைன்னா கோச்சிப்பாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கைண்ட் ஆஃப் காரியங்கள், அப்யூஸு, நிறைய பாவத்தில் இருக்குது, மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. கேட்டால் வந்து தங்கச்சின்றது அக்கான வேண்டியது, பெஸ்டின்னு, ஃப்ரெண்ட்ஸு, நீ தான் சந்தேகப்படுறேன்னு சொல்லி, இது எல்லாமே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஒரு சந்தேகம், ஒரு பொய், ஒரு உண்மைத்தன்மை இல்லை, நம்ப முடியல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை. திடீர்னு கால் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு 4 நாள் மறைஞ்சு போயிடுவாங்க, காலே பண்ண மாட்டாங்க. கேட்டால் நான் வந்து சோகத்தில் இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சோகமாக இருந்தேன், அவங்க சிக்காக இருந்தாங்க நான் வரல, இல்லை வேலையில் பிஸியாக இருந்தேன். இன்னும் உண்மையான அன்பில் இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க, ஒரு 2 days 3 days உங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னா அவங்க அதை ஏர்லியராகவே சொல்லுவாங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரொப்போசல் வருது, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எஸ்ஸா நோவா சொல்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஒரு வாரம் காலே பண்ணலை, உங்கள்கிட்ட திருப்பி வரவே இல்லை, கேட்டால் நான் வந்து இதுவாக இருந்தேன், ஒரு 1 month திடீர்னு மறைஞ்சு போயிட்டு, இல்லை நான் ப்ராஜெக்டில் பிஸியாக இருந்தேன், அப்புறம் நான் உன்கிட்ட கனெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஒருத்தரை நேசிக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி வெரி மஸ்ட். ஸோ இன்னும் சில டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், மரியாதை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய கனவுகளுக்கு, உங்கள் ட்ரீம்ஸ்க்கும் அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே போகக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க யாருக்கிட்டையும் பழகாமல், சில பேர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கட் பண்ணிடுவாங்க, டோட்டலாக யார்கிட்டையும் பேசக்கூடாது. அந்த மாதிரி அது வந்து ஹெல்த்தி கிடையாது. ஸோ அது மாதிரி இமோஷ்னல் ஆர் ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு வந்தாலும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரீங்க நீங்கள், இல்லை வந்து ஒரு மாதிரி குழப்பி விட்டுறாங்க உங்களை,
ஒரு மாதிரி நீங்க வந்து மனசுக்கு கஷ்டமாவே ஃபீல் பண்றீங்க, கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்காங்க. நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, அப்படி போயிருக்க கூடாது, அங்க அந்த கால் பண்ணியிருக்க கூடாது, உங்களை குற்றப்படுத்திட்டே இருக்காங்கன்னா அது ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்பா இருக்காது. அப்புறம் பிட்ரேயல் இருக்கும். உங்களை உங்களை எங்கனாலும் விட்டு கொடுத்துருவாங்க. உங்களை யாருக்கு முன்னாலையும் அவங்க வந்து ஓன் பண்ண மாட்டாங்க, உங்க சைடு எடுக்க மாட்டாங்க. இது என்னோட பர்சன் அப்படின்னு சொல்லி உங்க சைட்ல நிக்க மாட்டாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் ட்ராமா அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடங்கி இது மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆண்டி, நீங்க சொல்ற எல்லாமே என்னோட ரிலேஷன்ஷிப்ல நடக்குதுன்னா, கண்டிப்பாக இன்னும் நீங்க ஒரு மேரேஜுக்குள்ள போகலைன்னா, ஐ வாண்ட் யூ டு எக்ஸிட் as soon as possible. இந்த பர்சன் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ண முடியாது, ஒரு நல்ல ஃபேமிலி பில்ட் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கலாம் இவங்களை நம்ம மாற்றிடலாம், அதெல்லாம் பண்ணவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தரை இன்னொருத்தர் மாற்ற முடியாது, ஆண்டவர் நினச்சாதான் மாற்ற முடியும். ஸோ இந்த குணாதிசயங்கள்லாம் இவங்க ஒருவேளை சைல்டுஹுட் ட்ராமாவில் இருந்திருப்பாங்க, இவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக சில பேகேஜ் இருக்கும். ஸோ இவங்களா அவங்க போய் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களா மாறினா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா உங்களை அவங்க ரொம்ப இமோஷ்னலாக ட்ரெயின் பண்ணி, இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணி, உங்களை மேனிப்புலேட் பண்ணி, உங்களை குற்றப்படுத்தி கொஞ்ச நாளில் நீங்களே குழம்பிடுவீங்க. நம்ம யாரு, நம்ம சரியாக யோசிக்கலையோ, நான் எதுக்குமே சரியில்லையோ, ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு போயிடும். நான் நிறைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக திரும்பி வந்திருக்கிறாங்க. ஈவன் மேரேஜில் கூட நாங்கள் பார்க்குறோம், அப்படியே ஏமாற்றி அப்யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில பர்சன் வந்து ஈவன் வேலைக்கு கூட போக மாட்டாங்க, ஒய்ஃபோட ஏடிஎம் கார்டு வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு பயங்கர பந்தா லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஏன்னா ஒரு வேலையிலையும் ஒரு கமிட்டடாக இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை அட் த காஸ்ட் ஆஃப் அதர்ஸ் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மற்றவங்களோட காஸ்ட்லேயே இவங்க என்ன பண்ணுவாங்க, காலை தள்ளிட்டு இருப்பாங்க. பி அவேர். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா தயவு செய்து வந்துருங்க. திஸ் will also separate from God and from the will of God. உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்க பர்பஸ் எப்பவுமே நீங்க க்ரோ ஆயிட்டே இருப்பீங்க. அந்த பர்பஸ்ல வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க, அடுத்தடுத்த ரெல்ம்க்கு போயிட்டே இருப்பீங்க, சாதனையில நீங்க மேல வந்துட்டே இருப்பீங்க. உங்க பார்ட்னர், உங்களோட இருக்கிற பார்ட்னரோட இணையும் போது ஆக்சுவலா உங்களோட ஆண்டவருடைய அந்த சித்தத்தை நல்லா ஃபுல்ஃபில் பண்றவங்களா நீங்க இருக்கணும். அவங்களோட என்கரேஜ்மெண்ட், அவங்களோட அப்ரிசியேஷன், அவங்களோட என்கரேஜ்மெண்ட், அவங்களோட சப்போர்ட், அவங்களோட ஹெல்பிங் ஹேண்ட் வரும்போது நீங்க நரிஷ் ஆகணும், நீங்க ஃப்ளரிஷ் ஆகணும். அதுதான் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். பட் ராதர் யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் காட் அண்ட் அவே ஃப்ரம் ஹிஸ் வில் அண்ட் பர்பஸ் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ரொம்ப டேமேஜா இருக்கும். அப்புறம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இந்த நபரோட என்னடா பண்ணியிருக்கோம்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த நபரை ப்ளீஸ் பண்ணணும்னே திரும்ப திரும்ப டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது, திரும்ப திரும்ப வந்து சாரி, நீங்க தான் சாரி கேட்பீங்க, அவங்க சாரி கேட்கவே மாட்டாங்க. they will never say sorry. நீங்க தான் சாரி கேட்பீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு யூ ஆர் அ வெரி ஜென்யூன் பர்சன், யூ வாண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் டு பி நைஸ் அண்ட் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். ஸோ நீங்க தான் சாரி கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. ஸோ ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், ஹார்ட் பிரேக்கு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் பிளெஸ்ஸிங்ஸும் இதுவாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் உங்களுடைய ஈவன் ப்ரொப்போசல் தாண்டி நீங்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாலேயே இந்த ரெட் ஃப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அப்பா அம்மாட்ட நோ சொல்லிடுங்க. ஈவன் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தா கூட தயவு செய்து நோ சொல்லிடுங்க. ஏன்னா டேக்கிங் ஃபார்வர்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் டேமேஜ் யூ. நீங்கள் மென்டல் ஹெல்த் பேஷண்ட்டாக மாறிடுவீங்க. நாங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி மேரேஜில் பார்க்குறோம், போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு அப்புறம் ரொம்ப அவங்க வந்து அவங்கள நாங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அதனால் ஆண்டவர்கிட்ட ஞானத்துக்காக கேளுங்க, சரியா? ப்ராவர்ப்ஸ் 20:13 இப்படி போட்டிருக்கு, ஞானம் உள்ளவனோடு இணையும் போது நீங்கள் ஞானம் உள்ளவனாக மாறுவீங்க, ஆனால் மூடனோட நீங்கள் நட்புள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நாசம் அடைவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். ஸோ அதனால் இவங்களாம் ஒரு ஃபூலிஷ் பீப்புள், இவங்களோட சேர்ந்து நீங்கள் நாசம் அடைஞ்சிடாதீங்க. ராதர் ட்ரை டு கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் வைஸ் பர்சன் ஸோ தட் யூ வில் பிகம் வைஸ். ஸோ இதில் வந்து ஆண்டவர் அதனால்தான் இந்த டிசீவிங் திங், பிசாசு வந்து உங்களை கொஞ்சம் அன்பு அப்படி இப்படி காட்டி ஏமாற்றி தவறான ஒரு நபரோட இணைத்துருவான். இதில் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஜெபம் பண்ணாமல் ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க. யாருக்கும் ப்ரொப்போசல் வந்தோடனே எஸ் சொல்லிடாதீங்க.
வெயிட் அந்த presence of the Lord, வெயிட் until டைம் கம்ஸ். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். 21, 22 பாய்ஸ்னால் ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கோங்க, ஃபைனான்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம். அப்போ நீங்களும் மெச்சூராக இருப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்கா, அது சரியில்லையா, இந்த பர்சன் சரியில்லையா, உண்மையாக இருக்காங்களான்னு உங்களுக்கு நிதானிக்க கணிக்க தெரியும். இப்போ உங்களோட அறிவு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஞானம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தயவு செய்து ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளே இப்போ போகிற வயசில் ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருங்க, நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க, உங்களுடைய ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கு நிறைய டைம் கொடுங்க, நல்ல ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பில் நல்லா வளருங்க, ஊழியர் செய்யுங்க. ஸோ இந்த காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஓகே, தேங்க்யூ, ஸ்டே பிளெஸ்ட்.